ஒரு விவசாயி டெய்லி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவரு வந்து பக்கத்துல இருக்க ஆற்றங்கரையில வந்து தண்ணீர் மொள்றதுக்காக போவாங்களாம். அப்போ வந்து அந்த ப ரெண் ஒரு பெரிய கம்பு எடுத்து அதோட 2 மூலைகள்லயும் 2 பானைய கட்டிக்கொண்டு போவாங்களாம். ஒரு பானை நல்ல பானையா இருந்துச்சாம். இன்னொரு பானை உடைக்கப்பட்ட பானைய வந்து கட்டிக்கொண்டு போவாராம். டெய்லி அந்த பானைய கொண்டு தண்ணி கொண்டு வருவாராம். அந்த ஒரு நாள் அந்த உடைஞ்சு போன பானை அந்த ஐயாவ பார்த்து கேட்டுச்சாம், "ஏங்கய்யா எனக்கு தினமும் கூட்டிட்டு போறீங்க? நான் வீட்டுக்கு திரும்பி வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வெறுமையான பாத்திரமா நான் மாறிர்றேன். ஏன் என்ன தினமும் கூட்டிட்டு போறீங்க? நான் வந்து உங்களுக்கு சுமையா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்ப அந்த ஐயா சொன்னாராம், நாளைக்கு இதே பாதைக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன். நீ அந்த அங்க என்ன பார்க்குறேன்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பானையும் பாக்குதான். அடுத்த நாள் வந்து கேட்கறாங்களாம். கேட்ட உடனே அந்த பானை சொன்னுச்சாம், நான் வந்து கனிகள் நிறைஞ்ச இடங்கள, பூக்கள் மலர்ந்த இடங்கள நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். உடைந்து போன உன்ன கொண்டு போறது மூலியமா நீ வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுற. ஸோ அதனால தான் வந்து நான் உன்ன வந்து டெய்லி கொண்டு போறேன்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு கூட உங்களோட வாழ்க்கையிலயும் நீங்க உடைஞ்சு போன அனுபவத்தோட இருக்கலாம். நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம். உங்கள கொண்டு ஆண்டவர் அநேகர ஆசீர்வாதமா மாற்றுவாரு. உங்கள கொண்டு தான் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா ஆண்டவர் வந்து உங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் உங்கள வந்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து மற்றவங்களுக்கு எப்படி நம்ம ஆசீர்வாதத்த கொடுக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதமா மாறிடுங்க. ஸோ கவலைப்படாம நீங்க தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்காரு. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா நீங்க மாறுவீங்க.